ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிரிக்கலாம் வாங்க. ஆசிரியர்: கோழி ஏன் முட்டை போடுது? மாணவன்: ஏன்னா அதுக்கு 1 2 3 போட தெரியாது சார், அதான். ஒருவன்: தண்ணியிலிருந்து ஏன் மின்சாரம் எடுக்கிறாங்க? அப்படி எடுக்கலைன்னா குளிக்கும்போது ஷாக் அடிச்சிடும்ல, அதான். ஜோதிடர்: ஐயா, உங்கள் ராசிப்படி இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 6 மாதம் பல்லை கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. என்னது ஐயா கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது? பல்லா? நபர்: ஐயா, வாழைப்பழம் என்ன விலை? 1 ரூபா சார். 60 பைசாக்கு தர மாட்டிங்களா? 60 பைசாக்கு வெறும் தோல் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இந்த 40 பைசாக்கு பழத்தை கொடு. தோலை நீயே வச்சுக்க. அம்மா அழுது கொண்டே வீட்டுக்கு வருகிறான். இலை மாறா, ஏன் அழுவுற? அப்பா ஸ்கூலில் ராம் முடிச்சிட்டானப்பா. வாத்தியார்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அப்பா, ராமுங்கிறதே வாத்தியார் தான்ப்பா. ஒருத்தன் வேகமாக வண்டியில் போனானான், ஆனால் திடீர்னு பிரேக் போட்டானான். ஏன்னா அவன் வீடு வந்துருச்சான், அதான் பிரேக் போட்டானான். ஒய்ஃபுக்கு அர்த்தம் தெரியுமா? வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரிதிங். மனைவி: அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லைங்க, வித் இடியட் ஃபார் எவர். தேவைதாண்டி எனக்கு. இது மாதிரி என்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நான் மிருகமாக மாறிடுவேன், ஜாக்கிரதை. மனைவி: அட நீங்கள் வேற, எலியை பார்த்தெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மனைவி: என்னை பெண் பார்க்க வந்த அன்னைக்கு நீங்கள் டிஃபனை தொடவே இல்லையே, ஏன்? 2வது ஷாக் எதுக்குன்னு தாண்டி. தரகரே, நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? பெண் 5 அடி உயரம்னு சொன்னால் நீங்கள் 3 அடி அங்குலம் இருப்பாள்னு சொல்லவே இல்லையே. டாக்டர்: 10 நாளாக ஒரே கனவாக வருது. கனவு தானே வருது, அதனால் என்ன? இல்லை டாக்டர், இடையிடையே அந்த கனவை உங்களுக்காக வழங்குபவர்கள்னு விளம்பரம் வேற வருது. பாடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. சார், உங்கள் பெண்ணு பேர் என்ன? அவளோட ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? ஏண்டா 20 நாள் காலேஜுக்கு வரல? சார், எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவார், ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதை இருக்காதுன்னு. ஆங்கிலம் ஒரு அற்புதமான மொழி. நான் பேசாத வரைக்கும் தான். வீட்டை சுற்றி படுத்துவதற்காகவே பண்டிகைகளை கண்டுபிடித்துள்ளான் தமிழன். வெயில் காலத்திற்கும் பனிக்காலத்திற்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். எப்படா குளிக்க போகிறோன்னு யோசிச்சா அது வெயில் காலம். ஏண்டா குளிக்க போகிறோன்னு யோசிச்சா அது பனிக்காலம். போதி தர்மனின் முந்தைய வாரிசுகள் நாங்கள். நீ முட்டாள், போடா நீ முட்டாள், போடா நீ தான் முட்டாள். என்ன அங்கே கூச்சல்? நான் ஒருத்தன் இங்கே இருப்பது உங்களுக்கு தெரியலையா? சி, காப்பியாடி இது. நாய் கூட இதை குடிக்காதீ. ஆமாங்க, அதனால தாங்க நம்ம நாய்க்கு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம காதலை மெதுவாக எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்களா? மெதுவாக சொன்னதுனால அவங்களுக்கு கேட்கல. பையன்: அப்பா, ராமு என்னை அடிச்சிட்டான்ப்பா. வாத்தியார்கிட்ட புகார் கொடுக்க வேண்டியதானே? பையன்: வாத்தியார் பேர் தான்ப்பா ராமு. இப்போ யாராவது காசு இல்லாமல் சாப்பிட வந்தால் தேவையில்லை. ஏன் முதலாளி அப்படி சொல்கிறீங்க? தொடர் பவர் கட்டு காரணமாக மாவு ஆட்ட ஆள் வேண்டியிருக்கேன். அப்போது எப்போ பெண் பார்க்க வரட்டும்? நான் கூடி பேசிட்டு பஞ்சாயத்தில் மின்சார நேரம் பார்த்து சொல்கிறோம். வந்துட்டு போங்க. தோனி: நீங்கள் இன்னும் முன்னாடியே, அதாவது ஒரு 5 6 வயசுலேயே சர்வதேச கிரிக்கெட்டுக்கு வந்திருக்கலாமே. சச்சின்: என்னை ரொம்ப புகழாதீங்க. தோனி: அதுக்கு சொல்லலை, 16 வயசில் ஆட ஆரம்பித்ததுனால இப்போ வரைக்கும் இருக்கீங்க. இன்னும் 10 வருஷம்